அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக, ஓதாது உச்ச கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக, ஒன்றிரண்டற்று இலகும் பரமானந்த சுயல்பே வருக, இன்பர்தமை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக, என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக, கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக, கலகம் சிரிந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக, ஸ்ரீராமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே, வந்தருள் புரிக வரமெல்லாம் தருக. எல்லார் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருளோ விருந்தயமாம் மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருவால் விளங்க, வயங்குமணி புது விளங்க, வளர்ந்த சிவ கொழுந்தே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. விண்ணப்பம். எல்லாமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி அற்புத தனித்தலைமை கடவுளே, உலகம் உம்முடையது, உயிர்கள் உம்முடையது, நீரே ஜீவகாரியத்தை முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கிறீர். இதோ ஜோதி அருள் கட்டளையில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் இப்பிறவிலேயே உம்முடைய அருள் பெற்று அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் வாழ்வாங்கு வாழ அருள் புரியுங்கள் இறைவா. எல்லா நன்மைகளும் தந்து அறக்கட்டளை மென்மேலும் வளர மலர உயர ஒளிர அருள் புரியுங்கள் இறைவா என்று விண்ணப்பிக்கிறோம். இங்கு பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் வீடு போற்றக்கூடிய நாடு போற்றக்கூடிய நல்ல பிள்ளைகளாக செல்ல பிள்ளைகளாக உயர அருள் புரியுங்கள் இறைவா என்று விண்ணப்பிக்கிறோம். அவரது அறிவாக எண்ணமாக மூச்சாக பேச்சாக செயலாக இருந்த அற்புதங்கள் செய்யுங்கள் இறைவா என்று உம்மிடம் விண்ணப்பிக்கிறோம். வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. வையம் அகலையாய் வாசடலே நீயாய் இன்புருகு சிந்தை இடுகிறியாய் ஞானத்துடர் ஏற்றினேன் நான் ஞானத்தமே ஆர்த்தி எடுத்துக்கோங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்க. ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் ஆயுள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. நம்ம எல்லாமே இறைவனுடைய வடிவம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்மை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்து அமர்ந்த தெய்வம். யாராவது ஒருத்தர் வாட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எல்லாருக்கும் ஃபுட்டு குட். எல்லாரையும் விட அவருடைய பதில் உயர்ந்தது. அவ்வளவுதான். பதில் கரெக்டா தப்பா அது வேற. பர்செப்ஷன் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். வாட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் லைஃப்? இப்போ நான் வந்த நோக்கம் என்ன? இங்க there is a purpose. There is a purpose. எல்லாத்துக்குமே நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னன்னு நம்ம தெரியாமலே வாழலாமா? ஏதாவது புரியுதா? இப்போ இந்த ரோட்ல போயிட்டு கேட்குறேன் ஒருத்தர்கிட்ட, எங்க போறீங்கன்னு கேட்குறேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் கேட்குறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். இன்னொருத்தர்கிட்ட கேட்குறேன், அவர் சொல்றாரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறாரு. இன்னொருத்தர் கிளாஸுக்கு போறான்னு சொல்றாரு. காரண காரியம் இல்லாம இந்த உலகம் இயங்கல. யாராவது ஒருத்தர் இல்ல நான் சும்மா தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களா? எங்கேயோ போறேன்னு சொல்லுவாங்களா? நல்லாவோ பெண்ணாவோ படைக்கல. அதனால அந்த நோக்கம் என்னன்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் பிறந்தோம், என்ன பண்றோம், என்ன பண்ண போறோம் இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஒரு கருத்தை கொடுக்கறதா இன்பம். இந்த ஒரு கருத்து எனக்கு ரொம்ப மனசுல பதிஞ்சு போன ஒரு கருத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். முடிஞ்சா எடுத்துக்கோங்க. பொருளை உணர்ந்து நம்ம செயல்படுவோம். இது நிஜமா பொய்யான்றது தெரியாது, கற்பனையா நடந்ததான்னு தெரியாது. கர்ணன் வந்து மரணப்படுக்கையில இருக்கார், இறக்க போறார். அப்போ கண்ணன்ற கடவுள் வந்து கண்ணன்ற கடவுள் கர்ணன் கிட்ட கேட்பார், நீ பண்ண தர்மத்தை எல்லாம் எனக்கு கொடுன்னுவார். நீங்க எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ கொடுக்கிற கர்ணனோட கை மேல இருக்கு, வாங்குற கண்ணன் கடவுள் கண்ணனுடைய கை கீழே இருக்கு. தர்மம் உயர்ந்ததா கடவுள் உயர்ந்ததான்னா என்னோட பார்வையில தர்மம் தான் உயர்ந்தது. அதுக்கப்புறம் தான் கடவுள். நான் பார்க்கலங்க கடவுள். நீங்க யாராவது கடவுள் பார்த்தீங்களா? பார்க்கலையே. பார்க்காத கடவுள் நம்ம வணங்கிட்டு இருக்கோமே. நம்ம பக்கத்துல தெய்வங்கள் இருக்கு. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, நம்ம குழந்தைங்க இருக்காங்க, சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு. கூட இருக்கிறவங்கள நேசிக்காம, பக்கத்துல இருக்கிறத நேசிக்காம, பார்க்காத கடவுளை நம்ம நேசிக்கிறோமே, தப்பு கிடையாது. ஸோ அப்போ உயிர் கடவுள். இந்த உயிர் அதாவது நம்ம உடல் தான் வந்து கடவுள் வாழக்கூடிய ஆலயம். இந்த உடம்பு தான் ஆலயம். அதனால இந்த குழந்தைங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம். நம்ம படிச்சு படிப்பு, அதுக்கான வந்து பக்குவ அறிவு, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ கம்ப்யூட்டர்லாம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். நான்லாம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எனக்கு இல்லைன்னா நான் ஐஐடின்ற ஒரு அறிவுசார் நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சுருக்க முடியாது. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். நான் வந்து ஐஏஎஸ் கோச்சிங் 3 முறை எழுதினேன். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தா வாத்தியார் சொன்னார், నాకు గొప్పగా ఉందిరా నువ్వు ఐఏఎస్ అవుతా ఉంటావు அப்படின்னு என்னை கேட்டார் ஒரு கல்யாணத்தில். அப்போ நான் சொன்னேன், ஏன் சார் என்ன? அதுக்கு அவர் சொல்கிறாரு, గొప్పగా ఉంది
సేమ్ చేసేది సార్ నేను పాస్ అవ్వలేదు ఎందుకు నన్ను ఇదే చదివినాను புரியலன்னா பரவாயில்ல தமிழ்ல சொல்றேன் ஐஏஎஸ் படிக்கிறது எனக்கு பெருமையா இருக்குடான்னாரு வாத்தியார் கிளாஸ் டீச்சர் அப்ப நான் சொன்னேன் நான் பாஸ் பண்ணலையா சார் ஏன்னு கேட்டார் உங்ககிட்ட படிச்சுனேன் சார் காமெடியா இருக்கும் அப்ப நான் படிச்ச அந்த படிப்பு எனக்கு வந்து அறிவை கொடுத்தது பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில போய் ஃபுல்லா எல்லா இங்கிலீஷ் புக்கையும் படிச்சாச்சு ஆங்கிலத்தை உள்ள எடுத்துக்கிட்டாங்க ரென்னன் மார்டின் கிராமர் எல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு அப்படி உயர்ந்த ஆங்கில அறிவை எடுத்துக்கிட்டேன் 25 வருஷம் மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு ஒழுக்க கல்வியை கொடுத்துருக்கேன் நிறைவா வாழறேன் அதான் புரியுதா எப்படி வாழறேன் நிறைவா வாழறேன் டை அடிக்கிறது இல்லை டை பொய்ன்றதுனால அடிக்கணும் சாரி டை பொய் அடிக்கணும் பொய் அது ஒரு என்னுடைய கூட ஒர்க் பண்ற ஒரு முடிச்சுக்கிறேன் கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் பேர் குறிப்பிடலை அவர் வந்து டை அடிச்சா அதெல்லாம் பொங்கி போச்சு ஐயோ எரியுது இதெல்லாம் புளியாயிடுச்சு வெள்ளையாயிடுச்சு டை கெமிக்கல் இல்லையா இப்படி டை போட்டு யாரை ஏமாத்த போறோம் எதுக்காக டை அடிக்கணும் இயற்கை வெள்ளையா இருக்கா ஆமா இயற்கை ஷர்ட் வெள்ளையா இருக்கா இயற்கை உள்ளம் வெள்ளையா இருக்கா இருக்கு இந்த உள்ளம் வெள்ளையானால் உண்மையானால் நேர்மையானால் கடவுள் நம்மளை தேடி வரத்துக்கு தயாராக இருக்கிறான் என்பது என்னுடைய சிற்றறிவு கடவுளை தேடி நீ போகாத கடவுள் உன்னை தேடி வரதுக்கு தயாரா இருக்கு அதுக்கு தகுதி பெரு பக்கத்துல ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய விஷயங்க நல்ல அருமையான மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இப்பதான் ரீசெண்டா ஒரு மெசேஜ் போட்ட பார்த்தேன் தனக்காக வாழ்பவன் மனிதன் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க முடிச்சுக்கிறேன் தனக்காக வாழ்பவன் மனிதன் தனக்காகவும் பிறருக்காகவும் வாழ்பவன் மனிதன் பிறருக்காகவே வாழ்பவன் மகான் படிச்சீங்களா காலையில பிறருக்காகவே வாழ்பவன் மகான் எவ்வளவு வருஷம் வாழ போறோம் 100 இயர்ஸ் மேக்சிமம் 100 இயர்ஸ் அதுக்குள்ளே சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார் பயமுறுத்தல இல்ல விட்டுவிட போகிறது உயிர் சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார் அதுக்குள்ள நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மைகள் பண்ண முடியுமோ அவ்வளோ நன்மைகள் நம்ம செய்யணும் இதெல்லாம் நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஒரு சின்ன வாழ்த்து முடிந்தால் கண்களை மூடி அப்பா அம்மாவை நினைந்து மாதா பிதாவை நினைந்து சில நிமிடங்கள் மாதா பிதா எங்கு இருந்தாலும் இப்போ உலகிலோ அல்லது விண்ணுலகிலோ எங்கு இருந்தாலும் என்றால் நீக்குபவர் என்ற அர்த்தம் இருட்டு என்ற அந்த அறியாமையை எவர் ஒருவர் நீக்குகிறாரோ அவரே குரு இருளை நீக்க ஒளி தேவை ஒளி வந்தால் இருள் மறைந்துவிடும் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்துபவர் தெய்வம் உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் உங்களுக்கு நம்பிக்கை உள்ள தெய்வம் வணங்கி இறைவன் உங்களை வாழ்த்துவதாக பாவியுங்கள் அறிவிலே எண்ணத்திலே மூச்சிலே பேச்சிலே அணுவில் அமைந்த பேரொளியாக திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒரு நிலைத்து மகிழோடு வாழ்வுற ஓந்து நின் அருள் செய்வாய் இருநிலத்தவர் இன்புறத்திருவர் நின் குறைகழல் பதம் போற்றி போற்றி வாழ்த்துக்களை கண்களை மூடி உச்சந்தலையில் பெற்று உடலெங்கும் பரப்புங்கள் உணருங்கள் வாணாலடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூ நாளிடம் புகழ் போதம் பெறுவர் பின் புன்மையொன்று ஒற்றி கண்ணுதல்வார் மனார்வமுற்றமையிலே வடிவுடை மாணிக்கமே வாழ்த்துக்கள் சிறப்பு மகிழ்ச்சி ஆனந்தம் பேரானந்தம் வாய்ப்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி சந்தோஷம் இதை விட உயர்ந்த விருது இந்தியால பாரத ரத்னா அப்போ இந்த விருதுக்கெல்லாம் வந்து நம்ம தகுதி உடையவர்கள் ஏதோ புரியுதா அந்த தகுதி கிடைக்கிறதுனாக்கா நம்ம வந்து நம்ம சமுதாயப்படி நான் வந்து 1000 கோடிக்கு அதிபதினா அவார்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அந்த துறையில நீ என்ன செஞ்ச கலைத்துறையில என்ன செஞ்ச கல்வித்துறையில என்ன செஞ்ச விஞ்ஞான துறையில என்ன செஞ்ச சமுதாய துறையில என்ன செஞ்ச
அப்படிப்பட்ட துறையை நீங்க செலக்ட் பண்ணி எல்லா புகழும் இறைவனுக்கு. கடவுளால் தான் எல்லாமே நடக்குது. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்து அமர்ந்த தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்து அமர்ந்த தெய்வம். கடவுள் வந்து வாழ்த்த மாட்டார். கடவுள் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்த மாட்டார். கடவுள் வந்து படிக்க மாட்டார். எல்லாமே அவனுடைய வாழ்த்துக்கள். காட் பி வித் யூ. காட் பிளஸ் யூ. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் படிச்ச அந்த பணப்பாக்கத்திலேயே சர்டிபிகேட் கொடுக்குறோம். மகிழ்ச்சி. அறிவுசார் நிறுவனத்துல நீங்க பணிபுரியணும் அல்லது படிக்கணும், PhD படிக்கணும். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, ஆனந்தம். வாழ்த்துக்கள். ப்ளீஸ் வாங்க. நீங்க கை வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காட் பி வித் யூ. சந்தோஷம் சந்தோஷம். நல்லா சந்தோஷம். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேவயானி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சந்தோஷம். அப்பதான் அழகா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். God be with you. இருந்து பார்க்கும் மர்மம். God be with you. विनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा जब शुभ नामे जागे सब शुभ आशीष मागे धारे तव जय गाथा जन गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे भारत माता की जय. भारत माता की जय. भारत माता की जय. பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் அருட்ஜோதி தெய்வம்
என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம். தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். தெருட்பாடல் வந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்.